ஜாதிய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து குறைவான ஆட்களை போய் நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு கொலையிலேயே ஒரு கௌரவம். இது என்ன எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் உயர் ஜாதி இந்துக்கள் தான் வந்து கொலை செய்கிறாங்க, தலித் மக்கள் தான் அதில் வந்து கொலையாளிகளாக வந்து கொலை கொண்டு போகிறாங்க, அதனால் அவர்களுக்கு ஆதரவான சட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போகிறாங்க. அது அப்படி போக முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுறது எப்பவுமே தலித்துகள் மட்டுமே கிடையாது. ஆணவ கொலையின் மூலமாக கொன்னுட்டா தப்பு, அவ்வளவுதான். ஆனா அதுக்கான உளவியல் காரணம், அந்த காரணத்தை யார் டிஸ்கஸ் பண்றது? சட்டம் அது டிஸ்கஸ் பண்றது கோர்ட்ல தான் போய் டிஸ்கஸ் பண்ணும். காவல்துறையில் இருக்கிறவங்க 90% சாதி வெறியோட சுத்துறானே. திமுக அரசு தானே சரி பண்ணணும். இது வந்து திமுக அரசாங்கம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு 100% இருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்லல, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். அதாவது விடுதலை சிறுத்தைகள் எது செய்தாலும் குற்றத்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு குதர்க்க மனப்பான்மை கொண்டவர்கள் இப்போ வந்து உருவாகிருக்கிறாங்க. கொலை நடந்த அன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சீமான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்லை ராமதாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இத்தனை கட்சிகளெல்லாம் வாய் மூடிட்டு மௌனமாக இருந்துட்டு இவர் போன பிறகு நீங்கள் வாய் திறக்கிறீங்களே. எதையுமே நீங்கள் கேட்காம ஒரு ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு திமுகவை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுகவுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், திமுகவை காப்பாற்றியதில் என்ன இருப்பது? தன்னோட சாதி கொலை செஞ்சாலும் அந்த கொலையை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கின்ற தலைவர் தான் இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழலில். நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமிகு கௌதம சர்மா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட மென்பொறியாளர் கவினுடைய உடல் வந்து பெற்றோர்களால் திரும்ப வாங்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு 5 நாள் போராட்டத்துக்கு பிறகு தலைவர் திருமா அவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையான நீதியை பெற்றுத் தருவேன் என்கின்ற உறுதியை அளித்த பிறகு அவர்களது நம்பிக்கையை வந்து அவர் உறுதி செய்திருக்கார். அதுக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த ஆணவ படுகொலை வந்து அதிகமாக நடக்கின்ற மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் வந்து முன்னணியில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த கொடூரமான சம்பவங்கள் மீண்டும் அரங்கேறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் அரசை நோக்கி நடத்தியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போல ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தையும் உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் வைத்து வருகிறோம். அதையும் வலியுறுத்தி அவர் வந்து பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பிரச்சனையினுடைய வீரியம் அதிகரிச்சிருக்குதே தவிர பிரச்சனை வந்து குறைவதற்கான வாய்ப்பில்லை. அந்த இளைஞன் கவின் கொல்லப்பட்டது என்பது ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு ஒரு அமைதியான ஒரு தம்பி. அந்த தம்பியை வந்து கொண்டது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு படுகொலை. அந்த படுகொலைக்கு வந்து நீதி வழங்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் துணையாக இருக்கும்னு தான் இப்போதைக்கு எங்களுக்கான செய்திகள். பிசிஆர் சட்டம், அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து வலுவிழந்து இருக்குதா? ஏன்னா வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ பிசிஆர் சட்டம் வந்து வலிமை எழுந்திருக்குதா? அப்படி பார்க்கலாமா? அப்படி கிடையாது. அதாவது ஒரு சட்டம் ஏன் தேவைப்படுது அப்படின்றது வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமா அவர்களும் முன்வைக்கின்ற இந்த கோரிக்கை மட்டுமல்ல, இடதுசாரிகளும் இந்த கோரிக்கை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்திய அளவில் இந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்குது. ஏன் வந்து இந்த டிமாண்ட் வருது முதல்ல அப்படின்னா, ஒரு சட்டம் எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கான கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாக தான் இது புரியும் யாருக்குமே. இப்போ வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தீண்டாமை என்பது குற்றம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. குற்றம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த குற்றத்தை செய்தால் என்ன தண்டனை அப்படின்றது அரசமைப்பு சட்டத்தில் கிடையாது. ஒரு வழிகாட்டி இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளில் வந்து அது தடை செய்திருக்கு. தடை செய்த பிறகு அப்போ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா 1956 ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் பிசிஆர், ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க 56. அது வந்து மக்களுக்கான சிவில் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது இந்த சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் அதனுடைய அடிப்படை. ஸோ இந்த சட்டம் உருவானதற்கு காரணமே அரசமைப்பு சட்டத்தில் தீண்டாமை குற்றம் என்று அறிவிக்கப்பட்டது தான். அப்போது தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த வரியில் சொன்ன பிறகு அந்த அதுக்கு பிறகு அந்த சட்டத்தில் தீண்டாமையின் வடிவங்களை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. தீண்டாமையெல்லாம் எத்தனை வடிவத்தில் இயங்குது? அவங்க வார்த்தையால் சொல்லலாம், செயலால் சொல்லலாம், செய்து காட்டலாம், மறைமுகமாக செய்து காட்டலாம், சைகையால் செய்து காட்டலாம். இப்படி பல வடிவங்கள் இருக்குது. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம், தனித்தனி ஊர் சேரி தனி கிராமமாக இருக்கலாம். ஸோ இந்த வடிவங்களை வந்து அதுக்கப்புறம் வரையறுக்கிறாங்க.
வரையறுத்துட்ட பிறகு வடிவங்களை வரையறுத்துட்ட பிறகு இதெல்லாம் இதுக்குள்ளே எதெல்லாம் குற்றமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால லிஸ்ட் அவுட் பண்ண முடியுது. லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அது பட்டியல் போட்டுட்டு அந்த பட்டியலுக்கு ஏற்ற அந்த பட்டியலின் அடிப்படையில் தண்டனைகள், அதுக்கு எந்த மாதிரி தண்டனைகள், சிறை தண்டனை கொடுக்கணுமா, தண்டம் கொடுக்கலாமா, அல்லது மற்ற விதமான தண்டனைகள் எப்படியெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு படிப்படிப்படியாக வருது. ஸோ ஒரு கான்செப்ட் இவால்வ் ஆகணும் ஃபஸ்ட்டு. அந்த கான்செப்ட் உருவான பிறகு தான் அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி சட்டம் வரும். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 90 என்ன ஆகிடுச்சுன்னா இந்த பிசிஆர் ஆக்டே பத்தலை அப்படின்னு தோணுச்சு அரசாங்கத்துக்கு. இது வந்து ஏன்னா தீண்டாமையினுடைய வடிவம் வந்து 50 இருந்த வடிவத்தை தாண்டி பல்வேறு டைமென்ஷன்ஸுங்க எடுத்து போச்சு. நகரத்துக்குள்ளே வந்த பிறகு நாங்கள் மறைமுகமாக இவங்க கடைபிடிக்கிற தீண்டாமை, கல்லூரிகளில் வந்து எப்படி தீண்டாமை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு ஏகப்பட்ட வடிவங்கள் டைமென்ஷன் வந்த பிறகு ஒரு கமிட்டி போட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க. அந்த ரிவ்யூ பண்ணி தான் பிஏ ஆக்டுன்னு அதை மாற்றுறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் அப்படின்னு மாற்றி ரொம்ப நீண்ட ஒரு விளக்கங்கத்தில் கொடுக்குறாங்க 90. இப்போ 2013 வாக்கில் திரும்ப இதில் ஒரு டிபேட் வருது. ஏன்னா தீண்டாமை குற்றங்கள் வந்து வேறு வேறு வடிவங்கள் அதிகமாக என்னாங்கன்னா திருப்பி ஒரு குழு ஒன்று போட்டு இந்திய அளவில் ஒரு குழு வேலை செஞ்சு தீண்டாமையினுடைய வடிவங்கள் எல்லாம் பண்ணாங்க. இடதுசாரி சிபிஐ கூட என்ன பண்ணாங்க, இந்தியா முழுவதும் பயணம் செய்து குறிப்பாக தமிழ்நாட்டு முழுவதும் பயணம் செய்து ஒரு 73 வகையான தீண்டாமை குற்றங்கள் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இப்போ தீண்டாமை என்பது ஒரு வார்த்தை தான். அப்போ அதுக்குள்ளே எத்தனை வகையான தீண்டாமை இருக்குது அப்படின்ற வடிவங்களில் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ 2014 காங்கிரஸ் ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் திருத்தப்பட்ட சட்டத்தை வந்து என்சாங்ஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆட்சியை விட்டு விலகினாங்க. அப்போது 3 முறை அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரே வார்த்தை 56 ஒரு முறையும் 90 ஒரு முறையும் 2013 ஒரு முறையும் வந்து 14 கடைசிலையும் வந்து 3 முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஒரு வார்த்தையை மையமாக வச்சு. அப்போது ஒரு சட்டம் உருவாகுவதற்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால பின்புலத்தை ஆய்வு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அப்போது அந்த அடிப்படையில் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போல் ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆணவ கொலை என்ற பேர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, உங்களுக்கு கௌரவ கொலை அப்படின்னு இருந்தது. கொலையில் என்ன கௌரவம் இருக்குது? ஜாதிய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து குறைவான ஆட்களை போய் நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு கொலையிலேயே ஒரு கௌரவம். ஏன்னா கொலை செய்பவர்கள் வந்து உயர் ஜாதிக்காக இருக்கிறதால அவங்க வந்து தன்னை உயர்ந்த சாதியாக நினைத்து கொள்வதால் அவர்கள் செய்த கொலைக்கு கூட கௌரவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழியை கொடுத்துட்டு பத்திரிகைகள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஹானர் கில்லிங் வந்து இன்றைக்கும் இங்கிலீஷில் ஹானர் கில்லிங் தான் அது இருக்குது. ஆனால் அது தமிழ்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் தலித்து சிந்தனையாளர்களும் செய்து அது எதுக்கு நீங்கள் ஆணவர் கில்லிங்னு சொல்கிறீங்க, அது வந்து கௌரவ கொலை அல்ல, ஆணவத்தின் மூலமாக நடைபெறுகின்ற கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எப்படி மாறுது பாருங்கள். கௌரவத்திற்காக கொலை செய்வதும் தனது ஆணவத்திற்காக கொலை செய்வதற்கும் 2 அர்த்தம் இருக்குதுல்ல. ஸோ அதனால இந்த ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. அப்போ வந்து ஒரு கொலையே வந்து கருத்தியல் ரீதியாக வந்து ஒரு டெஃபினிஷனே மாறுது. அப்போது இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வந்தால் என்ன நடக்கும் அப்படி இந்த கான்செப்டை வந்து அரசாங்கம் கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கணும். முதல்ல நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டா ஆணவ கொலையின் வடிவங்களை நீங்கள் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது என்ன எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தால் உயர் ஜாதி இந்துக்கள் தான் வந்து கொலை செய்கிறாங்க, தலித் மக்கள் தான் அதில் வந்து கொலையாளிகளை வந்து கொலை கொண்டு போகிறாங்க, அதனால் அவர்களுக்கு ஆதரவான சட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போகிறாங்க. அது அப்படி போக முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுறது எப்போவுமே தலித்துகள் மட்டுமே கிடையாது ஆணவ கொலையின் மூலமாக. இப்போ கள்ளர்களுக்கும் மறவர்களுக்குமே கல்யாணம் நடந்தாலே அவங்களுக்குள்ளேயே கூட கொலை நடக்குது. ஒரு கள்ளர் சமூகத்துக்கு ஒரு மறவர் பையனுக்கும் வந்து ஒரு கல்யாணம் 2 பேர் சேர்ந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 பேருமே கொலை பண்ணியிருக்காங்க. ஒரே சமூகத்துக்குள்ளே நடந்த 2 நபர்கள், ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டவர்களையே உறவினர்கள் அழைத்து வீட்டுக்கு விருந்து வைக்கிறேன்னு அழைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான சம்பவங்கள் நாடார்களுக்கும் கள்ளர்களுக்கும் இடையில் நடந்த கல்யாணத்தில் படுகொலையில் முடிஞ்சிருக்குது. கவுண்டர்களுக்கும் பிற வன்னியர்களுக்கும் நடந்தது இதில் கூட படுகொலையில் முடிஞ்சிருக்கு. இப்படி எல்லா சமூகமும் காதலை வந்து ஒரு குற்றத்தை போல பார்க்கின்ற மனநிலையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, இதே மாதிரி தான் ஒரே சமூகத்தை சேர்ந்த இருவர், அதாவது அந்த பையனும் மறவர் பொண்ணும் மறவர், ஆனால் பொருளாதார நிலையில கொஞ்சம் குறைந்த நிலையில் இருந்ததுனால அவர் ஆணவ படுகொலை 2 பேருமே ஆணவ படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது பொருந்தியே ஆகணும்.
ஆணவத்தின் மூலமாக உனக்கு திமிரு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, நான் வசந்த ஜாதியாக இருக்கிறேன், தாழ்ந்த ஜாதியாக இருக்கிறான், அல்லது பொருளாதாரத்தில் வந்து ஒரே சாதியில் இருக்கவனு பின்தங்கி இருக்கிறான், அவனுக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனை கொல்ல தோணுதில்லை. இந்த ஆணவம் எது கொடுக்குதுன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் எப்படி உங்களுக்கு வருதுன்னா, சாதி கொடுக்குற அதிகாரம் ஒன்று, கையில் பணம் இருக்குது அந்த திமிரு கொடுக்குற அதிகாரம். அதனால் இந்த ஆணவம் என்பது எங்கெல்லாம் எந்தெந்த வடிவில் இருக்குது அப்படின்றத அடையாளம் காண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. இந்த அரசாங்கம், அது திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு இருந்த அதிமுக அரசாங்கமும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இவர்கள் அத்தனை பேருமே இதை தவிர்த்துக்கிட்டே வராங்க. அப்போ என்னென்னா, அதிகாரம் என்பது ஆணவத்தோடு தொடர்புடையது. அப்போ அரசாங்கம் இதுக்கு பயப்படுதுன்னா, இந்த ஆணவத்தை பார்த்து பயப்படுது அரசாங்கம். இந்த சாதி வெறியோடு, சாதிய மனநோயோடு திரிந்து கொண்டிருக்கின்ற, சாதிய ஆணவத்தோடு திரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மனநோயாளிகளை பார்த்து அரசாங்கம் பயப்படுதா அப்படின்னு நமக்கு கேள்வி வருது இல்லையா? அப்போது இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்பது இந்த கான்செப்டை கொள்கை அளவில் அரசாங்கம் ஏற்றுக்கணும், நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டு அரசியலாக அதை பார்க்கக்கூடாது. இது தலித் மக்களுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இடையிலான பாகுபாட்டிற்காக உருவாக்க வேண்டும்னு நாங்கள் கேட்கல. தலைவர் திருமாவோ அந்த மாதிரி டிமாண்டே நாங்கள் வைக்கல. ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இதில் தலையிடுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? யாருக்குமே உரிமை இல்லையே. உலகம் முழுவதுமே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுவதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பெற்றோர்களுக்கே வந்து உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள் சொல்லுது. 2 தனிநபர் கல்யாணம் செய்வதில் 2 குடும்பங்கள் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? நீங்கள் பேசி அன்பாக சேர்ந்து கல்யாணம் பண்ணுங்கள். தடை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது, அரசாங்கத்துக்கும் தலையிடக்கூடாது அப்படின்னு இருக்குது. இன்றைக்கு வளர்ந்த நாடுகள்லாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்க, ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். டென்மார்க்கில் அதுக்கான சட்டம் இருக்குது. இப்போ ஜெர்மனியில் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம், அவர்களுக்கு குழந்தை பிறக்காது. ஆனால் ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம். இல்லை சரகட்டி மதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம். இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு மேற்கத்திய நாடுகளில் நடைமுறைக்கு வந்துருக்குது. இந்த நாடு அதுதான் சொல்கிறேன், காட்டு மிராண்டி தனத்திலேருந்து கொஞ்சம் தான் மேலே வந்திருக்குது. நாகரிகம் அடைந்த சமுதாயமாக இது இன்னும் மாறலை. நாகரிகம் அடைந்த சமுதாயமாக எப்போ மாறினா, ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்தையும் தனி மனிதனுடைய உணர்வையும் முழுமையாக, அதாவது நேர்மையான உணர்வை நான் சொல்கிறேன். நான் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் உணர்றான் அப்படின்னா அது கிடையாது. இயல்பாக இருக்கக்கூடிய தனி மனித உணர்வுகளை அங்கீகரித்து மதிக்கின்ற ஒரு பண்பை எந்த சமூகம் வளர்த்துக்குதோ அதுதான் நாகரிகம் அடைந்த சமுதாயம்னா அடையாளம். உலகத்தில் எல்லா நாடுகளும் அப்படி ஆகிருக்குதுல்ல. உடனே சொல்லுவாங்க கிளி நாடுகள் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படி இருக்கா அப்படின்னா நீ அப்படி இருக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. அதனால் அரசாங்கம் வந்து முதல்ல கொள்கை அடிப்படையில் ஹானர் கில்லிங், அதாவது ஆணவ கொலை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இருக்கிற சட்டம் தான் இருக்குது. கொலை செஞ்சால் வந்து நீங்கள் வந்து இருக்கிற சட்டத்தை வச்சே நீங்கள் ஐபிசியில் வந்து எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, சரி. பி ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, சரி. ஆனால் ஐபிசிலேயும் பி ஆக்டில், அதாவது ஐபிசி தண்டனை சட்டத்திலேயும் அப்புறம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயும் இல்லாத விஷயந்தான் இந்த ஹானர் கில்லிங். இது எதுக்காக நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்கள் வந்து ஒரு சட்டமாக அங்கீகரித்து சொல்லுகின்ற போது மக்களுக்கு அது வந்து ஒரு விழிப்புணர்வு உருவாக்கும். இது நம்ம செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தோணும். ஐபிஎஸ்சில் அவனுக்கு என்ன தெரியுமா, கொன்னுட்டா தப்பு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கான உளவியல் காரணம், அந்த காரணத்தை யார் டிஸ்கஸ் பண்ணுறது? சட்டம் அது டிஸ்கஸ் பண்ணுறது கோர்ட்டில் தான் போய் டிஸ்கஸ் பண்ணோம். சமூகத்தில் அது வந்து விவாதிக்கப்படணும். சமூகத்தில் மக்களிடையே இது விவாதிக்கப்பட வேண்டும் என்றால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். சட்டம் தன்னை மாற்றி ஆகணும். இப்போ ஐபிஎஸ்சியில் நீங்கள் திருத்தத்தை கொண்டு வரலாம். திருத்தத்தை கொண்டு வந்தால் வழக்கப்படி அதில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவோம். தனி சட்டமாக கொண்டு வரும்போது மக்களிடையே ஒரு விவாதம் வரும். மக்கள் அதை பற்றி பேசுவாங்க. காவல்துறைக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வரும். அவர்கள் அதை பற்றி பேசுவாங்க. பி ஆக்ட் கொண்டு வந்தப்போ 2000 அதனுடைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தனி பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி வகுப்பு நானே போய் எடுத்துருக்கிறேன். 2003 நான் போய் காவலர்களுக்கு, உயர் காவல் அதிகாரிகளுக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்குறேன் போயிட்டு. இந்த பயிற்சி எதுக்கு கொடுத்தோம்னா, சட்டத்தை பற்றி மெல்ல, இந்த சட்டம் என்ன பண்ண போகுது, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக சமூகத்தில் என்ன விதமான மாற்றங்கள் வருது, இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே, காவலர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாலே குற்றங்கள் வருவதே அவர்கள் தடுப்பாங்க. கொலை குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்பதற்கான மனநிலை காவலர்களுக்கு வரும். ஆனால் இப்போ இருக்கிற காவல்துறையில் இருக்கிறவங்க 90% சாதி வெறியோட சுற்றுறானே.
இப்போ அவர்களுக்கு சரி பண்ண வேண்டியது திமுக அரசு தானே சரி பண்ணணும். இது வந்து திமுக அரசாங்கம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு 100% இருக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. கலைஞரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, காவல்துறையின் ஈரல் வந்து இது 80% கெட்டு போயிருக்கு அப்படின்னு நான் சொன்னான். இன்றைக்கி அது 99% கூட மாறி இருக்கலாம். சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவர்களும் தொடர்ந்து அதை சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அவங்க வந்து முகம் கொடுக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கும். இது வந்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவின் செல்வகணேசனுடைய வீட்டுக்கு திருமாவர்கள் சென்றாரு. அவர் சென்றதுக்கு பிறகு உடலை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க பெற்றவங்க சொல்றாங்க. இப்போ அதை வந்து எப்படி விமர்சனமாக்கப்படுது அப்படின்னா, திருமா போனதுமே காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சிட்டாரு, தன்னுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு காம்ப்ரமைசிங்க்கு வந்துட்டாரு, காம்ப்ரமைசிங் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் எது செய்தாலும் குற்றத்தை கண்டுபிடிக்கின்ற ஒரு குதர்க்க மனப்பான்மை கொண்டவர்கள் இப்போ வந்து உருவாகிருக்கிறாங்க. அது வந்து பல கட்சிகளுடைய ஐடி விங்கில் சேர்ந்தவங்களே இருக்கிறாங்க. பல பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், இப்படி பேசுகிறவங்க எத்தனை பேர் அந்த காலத்தில் போய் நின்று பார்த்துருக்காங்க? நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை முடிச்சுட்டு நேராக டெல்லியிலேருந்து பறந்து போய் அங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. அப்போது ஆறுதல் சொல்ல போகிறது தப்பா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் ஆறுதல் சொல்ல போன பிறகு தான் அமைச்சர் போகிறாரு. இவர் ஆறுதல் சொன்னதுக்கு பிறகு தான் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போது இது வரைக்கும் இதை பற்றி வாயே திறக்காது இருக்கிறாங்களே. டிவிக்கு கட்சியை சேர்ந்த விஜய் வாயை திறக்க மாட்டாரு, கண்டனம் தெரிவிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆதவர்ஜனா சொல்கிறாரு. ஆதவர்ஜனா இப்போ தானே சொல்கிறாரு. ஏன் 5 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கொலை நடந்த அன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சீமான் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இல்லை ராமதாஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஸோ இத்தனை கட்சிகளெல்லாம் வாய் மூடிட்டு மௌனமாக இருந்துட்டு இவர் போன பிறகு நீங்கள் வாய் திறக்கிறீங்களே. அப்போது திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவாக நடக்க வேண்டும் அப்படின்னு இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பயன்? அது ஒன்று இருக்குல்ல. அந்த அந்த மேடையில் பேசின ஒரே முழுக்க நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு பேராசிரியர் போல் ஒரு பெருசாக அந்த பாடம் எடுக்கிறார். இந்த சாதிய வன்கொடுமைகள் எப்படியெல்லாம் உருவாகுதுன்னு அந்த சைக்காலஜி பற்றி பாடம் எடுக்கிறார். அதுக்கு பிறகு அந்த படுகொலை பற்றி பேசுகிறார். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விலாவரியாக பேசுகிறாரு. இப்படி எதையுமே நீங்கள் கேட்காம ஒரு ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு திமுகவை காம்ப்ரமைஸ் பண்ணி திமுகவுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் திமுகவை காப்பாற்றியதில் என்ன இருக்குது? அப்போ திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்களா விடுதலை சிறுத்தைகள்? கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். வெளிப்படையாக ஒரு கொலை நடந்திருக்குது. அதுக்கு வெளிப்படையாக ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி போராட்டுகின்ற துணிச்சல் விழிசிக்கு தான் இருக்குது. வேறு யாருக்கு இருக்குங்க? எடப்பாடி அதை செய்ய வேண்டியதானே? ராமதாஸ் இறங்கி இப்போ எடப்பாடி வந்து ஊராக போயிட்டு இருக்காரு. நான் அப்புறம் வந்து அன்புமணி வந்து நடைப்பயணம் வேறு போயிட்டு இருக்காரு. அந்த நடைப்பயணத்தில் ஒரு இடத்துல நிறுத்தி நாங்கள் வந்து இந்த கவினுடைய கொலையை கண்டிக்கிறோம், திமுக அரசாங்கத்தை கண்டிக்கிறோம், இறங்கி போராடுங்களேன். யார் வேணான்னு சொன்னது? ஸோ இப்படி போராடுவதற்கு யாருக்குமே துணிச்சல் இல்லை முதல்ல. ஏன்னா இவர்களுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சொந்த சாதியை எதிர்த்துக்கக்கூடாது. அப்படி தான் தன்னோட சாதி கொலை செஞ்சாலும் அந்த கொலையை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கின்ற தலைவர்கள் தான் இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழலில். அப்போது விடுதலை சிறுத்தைகள் அப்படி இல்லை. அது எந்த சாதியில் ஆணவ கொலை நடந்தாலும் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அங்கே களத்தில் முதல்ல நின்று போராடுகின்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகளும் தலைவராக திரும்பவும் எங்கள் கட்சியோட முன்னணி பொறுப்பாளர் எத்தனை பேர் அங்கே வந்து களத்தில் நின்றுட்டு இருக்காங்க? ஏன் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க யாராவது அங்கே போங்களேன்? இப்போ யாருமே போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான விமர்சனத்தை வைத்துக்கொண்டு மக்களை சந்திக்க திராணியற்றவர்கள், மக்களை சந்திப்பதற்கு துணிவில்லாதவர்கள், மக்களை ஆர்கனைஸ் செய்வதற்கு யோசனை இல்லாதவர்களாக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறதில்லை. விடுதலை சிறுத்தைகள் மீது வராத அவதூறுகளே இல்லை. ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான அவதூறுகள். ராமதாஸுக்கு பண்ணாத அவதூறா? அது எல்லாத்தையும் தாங்கி தானே வந்திருக்கிறோம், அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கிறோம். ஸோ அதனால் இந்த அவதூறுகளெல்லாம் கடந்து போகும். ஆனால் அந்த குடும்பத்திற்கான நீதி கிடைப்பது விடுதலை சிறுத்தைகளால் தான் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.